பீஸ்ட் பக்தி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாதம் அப்படின்னால என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிரகங்களின் ராஜாவான சூரியன் தன்னுடைய வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு வருடத்திற்கு ஒரு முறை தான் வருவார். அதான் பாருங்கள், இந்த ஆவணி மாதத்துக்குள்ளே தான் அவருடைய ராசிக்குள்ளே சொந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறார். இதான் பாருங்கள், ஆவணி மாதம் வந்து சிம்ம மாதம் அப்படிங்கிறது. இவர் தான் காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியும் கூட. அப்போ இந்த நாட்களில் என்ன நடக்கும், இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, முக்கியமான பண்டிகைகள் எல்லாமே நடக்கிறது பாருங்கள் இந்த ஆவணி மாதம். அப்படின்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாருங்கள் மிகவும் சிறப்பானது. ஏன்னா கிரகத்துடைய ராஜாவான சூரியனுடைய மாதம், சொந்த வீடும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கார். சூரியனாலே பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து ரொம்ப சிறப்பான நாட்கள். இந்த நாட்களில் வர ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் ஏதாவது சுபகாரியம் செய்யணும், இல்லை எனக்கு தொடர்ச்சி எனக்கு வந்து ஒரே போராட்டமாக இருக்குது, எல்லா விஷயமும் எனக்கு வந்து தடையாகிக்கிட்டே இருக்குது, எதை நான் எப்போ செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள், இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சரியான முறையில் ஒரு விரதத்தை கடைப்பிடிச்சு, அது கூட சிவபெருமானுக்காக விரதம் இருந்து அன்றைய நாட்களில் போய் சிவன் ஆலயத்தில் போய் சிவபுராணம் படிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள்லாம் தேங்கி இருந்தோ அந்த காரியங்கள்லாம் சக்ஸஸாக நடைபெறதுக்கும் காரணமாக அந்த சூரிய பகவானவர் இருப்பார். அதே நேரங்களில் இந்த மாதத்தில் தான் பாருங்கள் கோகுலாஷ்டமி வருது. அதே நேரத்தில் ஆவணி அவிட்டம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் வருது. அது வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம கணங்களுக்கு அதிபதியான கணபதி விநாயகருடைய அவருடைய பிறந்த நாளை நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். அதுதான் பாருங்கள் விநாயக சதுர்த்தி அப்படிங்கிற முக்கியமான திருவிழாவும் பாருங்கள் இந்த ஆவணி மாதத்தில் வருது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகையும் மிக சிறப்பான இருக்கிறனால இந்த அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நான் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எந்த காரியத்தை நீங்கள் கவனமாக இருக்கணும், எதை நீங்கள் உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான துளாராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு லாபாதிபதியும் பாருங்கள் சூரியன் தான். இது வரைக்கும் இந்த லாபாதிபதி ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு ராசியாக மாறி இந்த ஆவணி மாதத்தில் ஸ்டார்டிங்கில் தான் வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு அமர்றாரு. அப்போ ஆல்ரெடி பாருங்கள் லாபஸ்தானத்துலேயே கேது வேற இருந்து பல விதமான லாபங்களில் முதல்ல குறைச்சிருப்பார். நிறைய வந்து உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருப்பார், இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் இப்போ லாபாதிபதியே வந்து அவருடைய வீட்டில் அமர்றப்ப லாபங்கள் உங்களை நோக்கி வந்து வர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் என்னுடைய குடும்பத்தில் நான் மட்டும்தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னுடைய வருமானத்தை வச்சு தான் நாங்கள் குடும்பத்தை நடத்திக்கிட்டு ரன் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருந்தோம் அப்படி நினைக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் உங்கள் வீட்டில் இன்னொருத்தர் வேலை பார்த்து வருமானம் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒன்று உங்களுடைய வாழ்க்கை துணை, அப்படி இல்லாட்ட உங்களுடைய குழந்தைகள் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக, அது எப்படின்னா வருமானத்தில் வேலையில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களுடைய கடமையை கொடுத்து உங்களுடைய கவலைக்கு ஒரு தீர்ப்பளிக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த ஆவணி மாதம் முழுவதுமே இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவானுடைய பார்வைப்படுது. அப்போ உங்கள் குடும்பத்துக்கு புதிய உறவுகளுடைய வருகை வந்து இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது சுபகாரியம் பண்ணி அந்த உறவு சேர்க்கையும் இருக்குது. இல்லை சுபகாரியெல்லாம் முடிச்சாச்சு, எனக்கு குழந்தை பாக்கி இல்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. துளாராசிக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சனி. அப்போ 6ஆம் இடத்து சனி என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 6ஆம் இடத்து சனியோட பார்வையானது 8ஆம் இடத்து மேலே படுது. அப்போ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்கல்ல, துளாராசியை சேர்ந்த துளாராசியிலே உள்ள ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மனைவி வழியும், பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவர் வழியிலையும் அவங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கனால உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப வந்து அக்கறை எடுத்துக்கணும். அவங்களுடைய ஃபேமிலி விஷயத்துலேயே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி எந்த ஒரு பிரச்சனைக்கு ஆளாகாமல் உங்களுடைய ஆலோசனை அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி சில நேரங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கார். அப்போ 5ஆம் இடத்து ராகு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் வந்து உங்களுடைய குழந்தையை பற்றி ஒரு பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 5ஆம் இடத்து ராகு வேறு நம்மளை போட்டு பிள்ளைகளை பற்றி ஒரு பயம். நிறைய பிள்ளை வந்து எப்போ நல்லா சின்ன பிள்ளையா தான் நல்லா படிப்பானா, இப்படி சேட்டை பண்ண எப்படி சமாளிக்கிறது, அவங்களுடைய வருங்காலத்தை பற்றி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே உங்களுடைய குழந்தை கொஞ்சம் வயது வந்த பிள்ளையாக இருந்தாலும் படித்து முடிச்சுட்டு ஆனால் வேலை கிடைக்கவே மாட்டேங்க, ஒரு நிரந்தரமான வேலை எப்போ கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் அதிகரிக்கும். வேலையெல்லாம் கிடச்சிருச்சு ஆனால் பாருங்க எப்போ திருமணம் முடியும், நானும் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுடைய குழந்தைகளை பற்றி ஒரு பயம் இந்த துளாராசிக்காரங்க ஒவ்வொருத்தருடைய மனசுலையுமே பாருங்க இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் என்ன தான் ஒரு பயம் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் ஆட்சியோடு அமர்ந்திருக்காரு.
அதே சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை வேற பார்க்குறாரு. அப்போ இவருடைய பார்வை பட்டோன்னே பாருங்கள், உங்களுடைய குழந்தைகளை பற்றிய பயம் முதல்ல அவங்களுக்கு வந்து சரியாகும். அப்போ நமக்கு இனிமேல் கவலை இல்லை, ஏதோ என்னுடைய பிள்ளைக்கு அவங்க வாழ்க்கையில் அவங்க பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க, நமக்கு தேவையில்லாத ஒரு பயம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருவீங்க. 4ஆம் இடத்தையும் பாருங்கள் குரு பகவானுடைய பார்வை படுது. 3 6 குரு பகவானே பாருங்கள் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய தாயார் வழியில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து சொத்துக்கள் ஆனால் பேருக்கு இருக்கலாம். இதெல்லாம் எங்கள் அம்மாவோட சொத்து நான் வந்து பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் கைக்கு வந்து எப்போ வரும் தெரியாது. இந்த நேரத்தில் வந்தால் எனக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டே இருப்பீங்கள்ல, அந்த மாதிரி எண்ணங்கள் இப்போ வந்து நிறைவேறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ வந்து உங்களுடைய அன்னை வழியில் ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க மூலமாக ஏதாவது உங்களுக்கு வருமானம் லாபமான காரியங்கள் நடைபெறுவதற்கும் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே காரணமாக இருக்குது. அதே நேரத்தில் பாருங்கள், இந்த ஆவணி மாதத்தில் தான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கார். அது கூட யார் கூட சேர்ந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கூட கேது சேர்த்துருக்காரு. அப்போ லாபஸ்தானத்தில் போய் சூரியன் கேது சேர்க்க, அப்போ உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள் இருப்பாங்கள்ல, உங்களுடைய அக்காவோ இல்லைன்னா அண்ணனோ இருந்தாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகும். அந்த விவாதங்கள்னால அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் வந்து கொஞ்சம் குலையக்கூடிய நேரமாக இருக்கிறனால அவங்களுடைய குடும்ப விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ஆலோசனை அவங்களுக்கு வந்து வேணும். அவங்களுக்கு வந்து சரியான முடிவு எடுக்க முடியாமல் அவங்க வந்து திணறுவாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உதவிகள் இருந்தாலும் மட்டும்தான் அவளை வந்து மீண்டு வர முடியும். அப்போ பாருங்கள், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் சனி பகவானுடைய பார்வையானது படுது. அப்போ 8ஆம் இடத்தை சனி பகவானுடைய பார்வை படுறதுனால நீங்கள் வந்து வண்டிகளில் போகிறப்ப ரொம்ப வந்து கவனமாக, அது எப்போ உங்களுடைய நண்பர்களோட நீங்கள் வண்டியில் போனீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதோடையும் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை கூட நீங்கள் வண்டி வாகனங்களில் நீங்கள் போகிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் குடும்பத்தோடு எங்கேயாவது நான் சுற்றுலா போகிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் வேண்டாம். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்குது. 5ஆம் இடத்தையும் சூரிய பகவானுடைய பார்வை ராகு மேலே இருக்கிறதுனால இந்த மாதம் அதுக்கு முயற்சிகள் எடுக்க வேண்டாம். சில தடைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் அரசாங்க வேலைக்காக நான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு எப்போ அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கேட்டிங்கன்னா அதற்கு இந்த ஆவணி மாதத்துலேயே நல்ல ஒரு உங்களுக்கு பதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் வந்து படிக்கணும். ஏன்னா குருவோட பார்வையானது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறனால நான் உயர்கல்வி படிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். அது இப்போ முடியுமா? தாராளமாக இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு முயற்சி ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சிங்கன்னா படிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் 6 பாருங்கள், குரு பகவானுடைய பார்வையானது 4ஆம் இடத்துலையும் வருது, 6ஆம் இடத்துலையும் வருது. இப்போ வேலை விஷயமாக நான் வந்து கடந்து போகணும்னு நினைக்கிறேன். நிறைய துளாராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகணுங்கிற ஆசைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுதான் பாருங்கள், காலபுருஷனுக்கு 7ஆவது ராசி வேறு. அப்போ வெளிநாடு போகணுங்கிற ஆசை இருக்குது. நான் எந்த வேலைனாலும் பரவாயில்ல, நான் வெளிநாட்டிலே சம்பாத்தியம் பண்ணணும், என்னுடைய குடும்பம் வந்து நிம்மதியாக இருக்கணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வெற்றியானதாக அமையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இன்னும் பாருங்கள், இந்த ஆவணி மாதம் நாங்கள் என்ன ஒரு வாழ்வியல் பரிகாரம் செஞ்சால் எங்களால் வந்து பெரிய அளவில் வர முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களால் முடிந்த அளவுக்கு, அதாவது வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் ஊரில் ரோட்டோரமாக பாருங்கள், ஒரு படுத்திருப்பாங்க வயதானவங்க, இல்லை கொஞ்சம் யாசகம் கேட்குறவங்க, நிறைவு நேரத்தில் வந்து தூக்கம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கொசுவர்த்தி சுருளும் ஒரு போர்வையும் நீங்கள் வாங்கி கொடுங்க. இது இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த முடிகிறதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையாக நீங்கள் என்னதான் நினச்சிங்களோ அனைத்தும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது. மேலும் உங்களால் முடிந்தவரை வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமியை மனதார நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, முடிஞ்சால் தாமரைப்பூ வாங்கி கொடுங்க. அன்னை மகாலட்சுமிக்கு ஒரு 6 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அன்னையின் முன்னாடியே அப்படியே அமர்ந்து ஒரு நாளிகை நேரமாவது இமைக்காமல் அன்னை மகாலட்சுமியை பார்த்து உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே நீங்கள் நிரப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் முழுவதுமே வந்து ரொம்ப சிறப்பான மாதமாக உங்களுக்கு இருக்கும்.